வாங்க இன்றைக்கி சுண்ணாம்பு வச்சு ஒரு தித்திப் செய்யலாம். புளியே இல்லாமல் ஒரு குழம்பு வைக்கலாம். இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். பாருங்கள், தேவையான பொருட்கள் தேங்காய், வெங்காயம், தக்காளி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் வச்சு நம்ம நல்லா மசியை அரைச்சிக்கலாம். அரைச்சி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். இஞ்சி பூண்டையும் அதேமாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பாருங்கள், ஒரு பாத்திரத்தை நல்லா சூடாக்கிட்டு அதில் ஒரு கிண்ணம் போல் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம சோம்பு தேங்காயில் மசியை அரைச்சாச்சு. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க பொடியாக நெருக்கி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு திரும்ப நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாக்கா அடி பிடிக்காமல் இருக்கும். கிளறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அது உப்பு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிறதுனால நமக்கு அடி பிடிக்காது. இப்போ தக்காளி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம அதில் ஊற்றிட்டு, பாருங்கள், அது திரும்ப நல்லா அலசி இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து நம்ம இன்னொரு கிண்ணம் 2 கிண்ணம் தண்ணி தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இது தேவையான காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு போட்டுக்கலாம். ஆனால் இது நான் போட்டிருக்கிறது அந்த மீனுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா சுண்ணாம்பு வாழை எப்போவுமே கொஞ்சம் காரம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம காரமாக இருந்துச்சுன்னா அந்த மீனுக்கு கொஞ்சம் நல்லா ஊறுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். சப்புன்னு வச்சோன்னாக்கா அந்த மீனில் போய் ஊறாது. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த மீனில் போய் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்த பிறகு நான் இந்த சுண்ணாம்பு வாழையை போட்டிருக்கேன். எப்போவுமே மீன் கரண்டி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த மீன் உடையாமல் வரும். பாருங்கள், அது மேலே நல்லா கொத்தமல்லி நிறைய போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்த பிறகு திறந்தாக்கா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து மீனும் வெந்துடுது. இதை நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா அந்த குழம்புல நல்லா ஊறிடும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் இட்லி தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புளி இல்லாமல் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. இதை மாதிரி நம்ம செய்யலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.